ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். ஹிக்ஸ் ஃபீல்ட் அண்ட் ஹிக்ஸ் போசான் இது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் வீடியோ லைப்ரரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் புரியறதுக்கு அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அப்புறம் என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் அண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் லிங்க் நான் போடுறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நல்ல கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. நம்ம இப்போ டாபிக் போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து ஹிக்ஸ் ஃபீல்ட் அண்ட் ஹிக்ஸ் போசான் பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா குவார்க்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இன் ஜென்ரல் குவாண்டம் பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும். அந்த எல்லா வீடியோஸும் நான் வந்து வச்சுருக்கேன். நான் எல்லா லிங்க்ஸும் நான் கீழே வந்து போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை கண்டிப்பாக பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணால் கிடைக்கலாம். ஆனால் நிஜமாக நீங்கள் வந்து தொலைஞ்சு போயிடுவீங்க இந்த வீடியோவில். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஹிக்ஸ் போசான் பற்றி படிச்சிங்க அப்படின்னா எல்லா புக்லேயும் வந்து அது வந்து காட் பார்ட்டிகல் அப்படின்னு தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த பார்ட்டிகல் தான் வந்து ஒரு கிரியேட்டர் மாதிரி எல்லா பார்ட்டிகளுக்கும் அப்படின்னு. ஸோ அது அதில் ஓரளவு உண்மை இருக்குது. பட் ஆனால் இந்த காட் பார்ட்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது உண்மையாக போய் அப்படின்னு நீங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் இருந்து அதை வந்து கேட்டுக்குங்க. அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது. சரி, ஹிக்ஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஹிக்ஸ் போசான் இது வந்து கொஞ்சம் 1964 தான் இந்த கான்செப்டே ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஐன்ஸ்டைன் அப்புறம் எல்லா சயின்டிஸ்ட்டும் இந்த குவாண்டம் தியரி இதிலெல்லாம் ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க. அதனால தான் வந்து 1900ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னுவோம். 1900ஸ்க்கு அப்புறம் வந்ததெல்லாம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ். நம்ம குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே அந்த 1900ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஸோ குவாண்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடல்னு ஒன்று இருக்கும். ஸ்டாண்டர்ட் மாடல் தான் வந்து ப்ளூ பிரிண்ட். நம்ம வந்து குவாண்டமில் இருக்கிறது எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து வச்சு அடக்கி ஒரு சிங்கிள் பேஜாக ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே வந்து பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து 2 வகையாக வந்து பிரிச்சிட்டாங்க. ஒன்று வந்து ஃபெர்மியான்ஸ், இன்னொன்று வந்து போசான்ஸ். ஃபெர்மியான்ஸோட வேலை வந்து அது ரியல் பார்ட்டிகல். அதுதான் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுனா எலக்ட்ரான்ஸ் அப்புறம் வந்து குவார்க்ஸ் எல்லாமே வந்து ஃபெர்மியான்ஸில் வருது. போசான்ஸ் வந்து என்னென்னா ஃபோர்ஸ். போசான் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் ரீசெண்டாக வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதில் வந்து கொண்டாந்து அதில் நுழைச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பார்ட்டிகல்னு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகளும் வந்து ஒரு மேஸ் ஒன்று இருக்குது. இப்போ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மேஸ் இருக்குது. அப்புறம் குவார்க்ஸ்க்கு வந்து எந்த டைப் ஆஃப் குவார்க் நீங்கள் பார்க்கறீங்களோ அது ஒன்று மேஸ் ஒன்று இருக்குது. ஆனால் சிலதுக்கு வந்து மேஸ் கிடையாது. இப்போ ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேஸே கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு பார்ட்டிகல் தான். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு எப்படி வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து மேஸ் வருது? ஏன்னா பார்ட்டிகல்னு நீங்கள் சொன்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் டிவைட் பண்ண முடியாது. அதுதான் வந்து லீஸ்ட்டு நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாத ஒரு என்டிட்டி வந்து என்னென்னா பார்ட்டிகல் தான். அதுக்கு மேலே வந்து உங்களால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ ஆட்டம்னா நம்ம வந்து டிவைட் பண்ணிட்டே போயிடலாம். ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதை பிரிச்சிடலாம். அப்புறம் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸை பிரிச்சிங்கன்னா புரோட்டான், நியூட்ரான் வரும். அப்புறம் புரோட்டானை பிரிச்சிங்கன்னா குவார்க்ஸ் வரும். குவார்க்கை பிரிக்க முடியாது. ஏன்னா குவார்க் தான் லாஸ்ட்டு. அதுதான் வந்து பார்ட்டிகல் வந்து சேர்க்குறாங்க. அது வந்து ஃபெர்மியான்ஸ். அதே மாதிரி தான் வந்து போசான்ஸ் வந்து பிரிக்க முடியாது. ஸோ இப்போ கொஸ்டின் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து மேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேஸ் வந்து எப்படி வந்து அது கிரியேட் ஆச்சு, எப்படி வந்து டிட்டர்மைன் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த குழப்பத்தை தீர்க்கிறது தான் வந்து 1964 வந்து பீட்டர் ஹிக்ஸும் இன்னும் சில சயின்டிஸ்ட்டும் வந்து ஒரு தியரி ஒன்று ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அது ரொம்ப ரேடிக்கலான தியரி. அவங்க ப்ரொப்போஸ் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு காமனான ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து இன்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா மேஸ் கிடைச்சிடும் அந்த பார்ட்டிகளுக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட தியரி. அந்த ஃபீல்டு வந்து ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. அது என்ன ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹிக்ஸ் ஃபீல்டு வந்து நம்ம சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம பார்க்குறதெல்லாம் ஹிக்ஸ் ஃபீல்டு ஸ்டார்ஸில் இருக்குது, எர்த்தில் இருக்குது, சோலார் சிஸ்டமில் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இன்விசிபிள் ஃபீல்டில் எந்த ஒரு பார்ட்டிகல் இன்ட்ராக்ட் பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு மேஸ் கிடைச்சிது. ஆனால் அதே ஃபீல்டில் வந்து சில பார்ட்டிகல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து மேஸ் கிடையாது. இப்போ ஃபோட்டானுக்கு வந்து மேஸ் கிடையாது. இப்போ அந்த பார்ட்டிகல் வந்து எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மேஸ் வந்து அதிகமாகவும் கம்மியாகும். இதுதான் வந்து அவங்களோட தியரி. இது வந்து இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா அந்த 1964 டெக்னாலஜி கிடையாது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இது வந்து ரொம்ப தியராகவே இருந்தது. இந்த ஹிக்ஸ் ஃபீல்டு வந்து இந்த பிக் பேங் இதெல்லாம் நடக்கும்போது பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆன டைமில் வந்து அந்த ஃபீல்டு வந்து பெருசாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ எந்த பார்ட்டிகல் வந்து அந்த ஃபீல்டு இன்ட்ராக்ட் வந்து அதுக்கு வந்து மாஸ் கிடைச்சிச்சு. அதுதான் வந்து இந்த தியரியோட அடித்தளம். இந்த ஹிக்ஸ் ஃபீல்டு வந்து புரியணும் அப்படின்னா நம்ம ஒரு அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஹிக்ஸ் ஃபீல்டுனா என்னன்னு. நீங்கள் வந்து ஒரு கல்யாண கச்சேரி அந்த ஒரு சினாரியோ வந்து அப்படியே வந்து மைண்டில் போடுங்க. வந்து ஒரு 10,000 பேர் இருக்காங்க ஒரு கல்யாணத்தில் அப்படின்னு வச்சுங்களேன். ஸ்டேஜில் வந்து மாப்பிள்ளை நின்றுட்டு இருக்காரு.
இப்போ இந்த 10,000 பேர் அந்த ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபீல்டு, பீப்புள் ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம், மக்கள் ஃபீல்டு அது. இப்போ வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து கேட்ல இருந்து நடந்து வராரு. அவர் ரேண்டம் பர்சன், சரிங்களா? வராரு. அவர் வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும். அதான் வந்து கோல். அவர் நடந்து வராரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 பேருக்கு ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு, அப்படியே நேரா போய் மாப்பிள்ளைக்கு ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டு வந்துர்றாரு. இப்போ இதே சினாரியோ வந்து நம்ம வந்து வேற விதமா பார்ப்போம். இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி கார்ல இருந்து இறங்குறாரு. சரி, இப்போ இந்த ஒரு ஒரு கான்வர்சேஷனுக்காக அந்த செலிபிரிட்டி வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் வந்து இறங்குறாரு. இறங்குன உடனே என்னன்னா, அவரால ஈஸியா மாப்பிள்ளைய பார்க்க முடியுமா? அந்த ஃபீல்டு வந்து என்ன பண்ணும்? அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த ஃபீல்டு வந்து அந்த செலிபிரிட்டி கிட்ட வந்து அப்படியே கிரவுட் ஆயிடும். அவர நகர விடாம பண்ணிடணும். பண்ணிரும். அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு கடைசியில மாப்பிள்ளைய பார்ப்பாரு. ஆனா, அந்த கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அங்கருந்து போய் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு கை குடுத்துட்டு கீழ இறங்கி வரும்போது அந்த ஃபீல்டு வந்து என்ன பண்ணும்? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதே இன்னொரு செலிபிரிட்டி பார்ப்போம். கொஞ்சம் கம்மியான பாப்புலர் ஒரு காமெடியன் வராரு. ஆனா நெறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு வச்சுப்போம். அவரு கருவுட்டு இறங்குவாரு. ஆனா அவர சுத்தி இருக்கிற ஃபீல்டு இருக்கும். கொஞ்சம் பேர் தான் போய் கை குடுப்பாங்க. கொஞ்சம் பேரு அவருக்கு வந்து அவ்வளோ இன்டரப்ஷன் இருக்காது. ஆனா கொஞ்சம் இன்டரப்ஷன் இருக்கும். அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹிக்ஸ் ஃபீல்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஹிக்ஸ் ஃபீல்டுன்றது நம்ம மக்கள் மாரி வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து போகுது அந்த ஹிக்ஸ் ஃபீல்ட்ல. அப்பன்னா அந்த பார்ட்டிகல் வந்து அந்த ஃபீல்டு கூட எப்படி இன்டராக்ட் பண்ணுதோ, அதோட மாஸ் வந்து ஏறிடும். ஸோ சில பார்ட்டிகல் வந்து கம்மியான மாஸ் இருக்கு. சில பார்ட்டிகல் வந்து அதிகமான மாஸ் இருக்கு. ஏன்னா அந்த பார்ட்டிகல் வந்து எப்படி வந்து இன்டராக்ட் பண்ணுது, அதை பொறுத்து தான் வந்து அந்த பார்ட்டிகளுக்கு மாஸ் வருது. இப்போ எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கும், குவார்க்கு ஒரு மாஸ் இருக்கும், அப் குவார்க் ஒன்று, டவுன் குவார்க் ஒன்று, இந்த மாதிரி வித்தியாசம் வந்து ஏன் வருது நம்ம மாஸ்ல, அந்த பார்ட்டிகல் வந்து எப்படி இன்டராக்ட் பண்ணுது அந்த ஃபீல்டுல. நம்ம செலிபிரிட்டி பார்த்தோம் அந்த கூட்டத்தை வந்து எப்படி வந்து நேவிகேட் பண்ணிட்டு போறதுன்னு. சில பேர்னால ஈஸியா போய் மாப்பிள்ளைய பார்க்க முடியும். சில பேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகணும் பார்க்கணும். சில பேர்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த ஃபீல்டு வந்து அப்படியே பெரிய மேஸ் வந்து கொடுத்துரும். அதனால வந்து போக முடியாது. ஸோ நீங்க வந்து இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து நம்மளை சுத்தி இருக்கு, ஹிக்ஸ் ஃபீல்டு. ஆனா நம்ம என்ன பார்ட்டிகல் இருக்கோ அந்த பார்ட்டிகளோட இன்ட்ராக்ஷன் பொறுத்து இருக்கு. ஏன் ஃபோட்டானுக்கு வந்து மேஸ் இல்லை அப்படின்னா, ஃபோட்டான் வந்து நம்ம எக்ஸாம்பிளா பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தவர். என்னன்னா அவருக்கு வந்து யாருமே தெரியாது அந்த கூட்டத்துல. அவரால் ஈஸியா போயிட்டு அந்த ஃபீல்டை கிராஸ் பண்ணி போக முடியுது. அதனால வந்து அவருக்கு வந்து அந்த அந்த பார்ட்டிகல் வந்து மேஸ் கிடையாது. ஸோ ஆனா இதே வந்து வேற பார்ட்டிகல் மேஸ் ஏன் ஜாஸ்தியா இருக்கு ஒரு பார்ட்டிகல் அப்படின்னா, நம்ம செலிபிரிட்டி மாதிரி இறங்கி அந்த ஃபீல்டை தாண்டி போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஃபீல்டை தாண்டி போய். அதனால மாஸ் வந்து ஏறிடுது அந்த பார்ட்டிகளுக்கு. அதனால வந்து அது வந்து பெரிய மாஸா இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நீங்க பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஹிக்ஸ் ஃபீல்டு வந்து எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு. பீட்டர் ஹிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னு வந்து சயின்டிஃபிக் கமிட்டியில் ப்ரொபோஸ் பண்ணோன்னே எல்லாம் வந்து ஸ்கெப்டிக்கலா தான் பார்த்தாங்க. ஏன் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. ஆனா வந்து அது ப்ரூவும் பண்ண முடியாது, அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து எதுவுமே சயின்டிஃபிக் வேர்ல்ட்ல வந்து நீங்க தியரியை ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது தியரி தான். அது வந்து ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ ஹிக்ஸ் ஃபீல்டு வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து 2012 வரைக்கும் வர வேண்டியதா போயிடுது. 2012ல வந்து அந்த CERN அந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் வந்து யூரோப்ல கட்டியிருக்காங்க. அந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ல வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு புது போசான் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த போசானோட பேர் வந்து ஹிக்ஸ் போசான். இது எப்படி வந்து அவங்க ஹிக்ஸ் போசான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கண்டுபிடிச்ச பார்ட்டிகளோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட். என்னன்னா அந்த பார்ட்டிகள் வந்து டிடெக்ட் பண்ண முடியுது. ஆனா அடுத்த சில நொடியிலேயே வந்து அது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி வேற பார்ட்டிகளா மாறிடுது. அது எப்படின்னா, நம்ம ஒரு பார்ட்டிகள கண்டுபிடிக்கிறோம். உடனே அது வந்து வேற பார்ட்டிகளா கன்வெர்ட் ஆகி அதாவது டிஸ்இன்டெகிரேட் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து என்னன்னா, அந்த பார்ட்டிகள் ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏதோ அந்த பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்ல அந்த பார்ட்டிகள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஆனா அந்த பார்ட்டிகள் வந்து பெர்மனன்ட் அல்ல. உடனே வந்து வேற பார்ட்டிகளா மாறிடுது அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சது. இத வச்சு அது எப்படி ஹிக்ஸ் போசான் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, என்ன தியரி பண்றாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிகள் வந்து பொறக்கும்போது, அது என்ன ஒரு பார்ட்டிகள் வந்து கிரியேட் ஆகும்போது, அது வந்து ஒரு ஒரு ஃபீல்டுல கிரியேட் ஆகுது. ஆனா அந்த பார்ட்டிகள் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல்ல இருக்கிற பார்ட்டிகளா கன்வெர்ட் ஆகும்போது, அது டிஸ்இன்டெகிரேட் ஆகி வேற பார்ட்டிகளா மாறிடுது. அதனால வந்து அந்த ஃபீல்டு வந்து டெஃபினட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஹிக்ஸ் போசான் வச்சு அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. இந்த CERN பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் வச்சு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் காணாம போயிடுது. அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆனதுனால வந்து என்ன வந்து தியரைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து கிரியேட் ஆன விதமே வந்து ஒரு ஃபீல்டுல இருந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதனால வந்து ஹிக்ஸ் ஃபீல்டு வந்து டெஃபினட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ப்ரூவ் பண்றாங்க. பீட்டர் ஹிக்ஸ் வந்து சொன்னது 1964ல தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு மெத்தட்ஸ் இல்ல. ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு கிரியேட் ஆகி உடனே டெஸ்ட்ராயும் ஆயிடுச்சு இமிடியேட்டா. ஆனா டெஸ்ட்ராய்ன்னு சொல்ல முடியாது. அந்த பார்ட்டிகல் வந்து உடைஞ்சு வேற பார்ட்டிகளா வந்து குடுத்துச்சு. அந்த டைம்ல வந்து அந்த பார்ட்டிகல் வந்து மாஸும் வந்துடுச்சு. அப்படிங்கிறது வந்து சொன்னதுனால வந்து இப்போ ஒருவேளை ஹிக்ஸ் சொன்னது வந்து உண்மையா இருக்குமோ அப்படின்றது தான் வந்து இப்போ ப்ரூவ் பண்றாங்க. இந்த ஒரு பார்ட்டிகல் வந்து மத்த பார்ட்டிகளா மாறுனதுனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிக்ஸ் போசான வந்து காட் பார்ட்டிகல் அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன காமெடி அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நம்ம படிக்கிற இடத்துல வந்து காட் பார்ட்டிகல்னு தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா உண்மை கதை அது கிடையாது. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஹிக்ஸ் பார்ட்டிகள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால வந்து போயிட்டு இந்த புக் பப்ளிஷ் பண்ணும்போது
டைட்டில் வந்து என்ன வச்சாங்கன்னா, இது வந்து காட் டேம் பார்ட்டிகல் அப்படின்னு தான் வச்சாங்க டைட்டில். அதுனா காட் டேம் பார்ட்டிகல் ரொம்ப கஷ்டமா இருக்கா கண்டுபிடிக்கிறது காட் டேம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து டைட்டிலா போட்டாங்க. ஆனா என்னன்னா இந்த புக் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க பாருங்களா, காட் டேம் பார்ட்டிகல் வந்து நல்லா இல்ல மார்க்கெட்டிங்க்கு, சரி நம்ம காட் பார்ட்டிகலா வச்சுக்கலாம்னு சொல்லி அது காட் பார்ட்டிகலா போட்டாங்க புக்ல. அதனால நம்ம என்ன படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும், காட் பார்ட்டிகல்னா ஓகே இது வந்து கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி இதுதான் வந்து பெரிய தலை, அது இதை வச்சா எல்லாமே உருவாது அப்படின்றது மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. ஆனா வந்து ஆக்சுவலா வந்து காட் பார்ட்டிகல்ன்றது அப்படியே ஒட்டிக்கிச்சு. இதுதான் வந்து மார்க்கெட்டிங் கிமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே அந்த டைட்டில் வந்து காட் டேம் பார்ட்டிகல் தான் டைட்டில் வந்து அந்த புக் பப்ளிஷ் ஆகியிருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த காட் பார்ட்டிகல் அந்த அப்ரோச்ல நம்ம பார்த்தாலும் வந்து ஹிக்ஸ் போசான் வச்சு தான் மற்ற பார்ட்டிகல் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்க ஒரு விதத்துல வந்து அது வந்து காட் பார்ட்டிகல் அப்படின்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா ஹிக்ஸ் போசானோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட். அது வந்து ஒன்று வேற போசான்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிடும், இல்ல வேற பார்ட்டிகளா கன்வெர்ட் ஆயிடும். ஆனா ஃபெர்மியன்ஸ்ல பார்க்கறதும் போசான்ஸ்ல பார்க்கறதும் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ஹிக்ஸ் போசான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது ஹிக்ஸ் போசான். அது வந்து எலக்ட்ரானா மாறலாம், இல்ல குவார்க்கா மாறலாம், இல்ல வேற ஏதாவது போசானா மாறலாம், இல்ல ஃபோட்டானா கூட மாறலாம். அது மாறும்போது அந்த ஃபீல்டுல வந்து இன்டராக்ட் ஆகுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா அதனோட மேஸ் வந்து கிரியேட் ஆயிடுது. அது வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து மேஸ் வந்து வேற வேறன்றது தெரியுது. சரி, இங்க இருந்து வந்து சயின்ஸ் வந்து எப்படி போகும்? இப்போ வந்து ஹிக்ஸ் போசான் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல்ல அதை ஃபிட் பண்ணணும். இப்போ அது சரியா ஃபிட் ஆகுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். அதனால என்னன்னா ஒரு புது மாடல் கூட உருவாக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல்ல விட்டுட்டு புது மாடல் கூட உருவாக்கலாம். அது தப்பானா தப்பு கிடையாது. ஏன்னா சயின்ஸ் வந்து இவால்வ் ஆக, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவால்வ் ஆக மாடல்ஸ் வந்து அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் இருக்குது ஏதோ ஒரு விதத்துல வந்து ஹிக்ஸ் போசான் வந்து நாலேஜ். இப்போ நீங்க ஹிக்ஸ் போசான் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காமன் என்டிட்டி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, ஹிக்ஸ் போசான் வந்து இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஹிக்ஸ் ஃபீல்டு இருக்கு. நம்ம வந்து அந்த உதாரணம் வச்சு நம்ம பார்த்தோம். அந்த ஃபீல்டுனா என்னன்னு, அந்த செலிபிரிட்டி அப்புறம் கல்யாணத்துல நடந்து வர்றது, அந்த மக்கள்லாம் தான் ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டோட டென்சிட்டி வந்து யார் நடந்து வராங்க அதை பொறுத்து வந்து அந்த டென்சிட்டி வந்து மாறிடும். அதனால மேஸ் வந்து வேற மாதிரியே டிஃபைன் ஆகும் நம்ம பார்த்தோம். இதே தான் ஹிக்ஸ் ஃபீல்டுன்றது உலகத்துல எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டோட மேஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு பார்ட்டிகல் அப்படின்றத அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் ஏதாவது மாத்தி வேற ஏதாவது மாடல் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த ரிசர்ச் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அந்த ஃபீல்ட் அந்த போசான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் டெப்தா தெரியணுன்றதுக்காக இன்னும் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியதுதான். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லாம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் வந்து போடுங்க. நான் அதுக்கேத்த மாரி வந்து வீடியோஸ் கிரியேட் பண்றேன். நான் சொன்ன மாரி +1 +2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாரி நான் எல்லாமே வீடியோ லைப்ரரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ வந்து சொல்லுங்க, இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவங்க வந்து கிளாஸஸ் மிஸ் பண்ணாலும் என்னோட வீடியோஸ் பார்த்து அவங்க டெஃபினட்டா வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து நான் கிரியேட் பண்ண பார்க்குறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.